Please subscribe Sadhguru Sai Creations. இந்த மங்கு பிரச்சனை தான் நிறைய பேருக்கு இது என்னால் க்யூர் பண்ணவே முடியலங்க, எவ்வளோ க்ரீம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் ஒரு சிலருக்கு ஸ்கின் ரொம்ப விரிங்கிள்ஸ் இருக்கும், சுருக்கங்கள் ஏற்பட்டிருக்கும், நம்ம ரொம்ப அரிப்பு ஏற்படுதுன்னு சொல்லுவாங்க. அந்த அரிப்பை சரி செய்கிறதுக்கு குடல் பகுதியில் இருக்கக்கூடிய புழுக்களை வெளியேற்றவும், சருமத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், ஹைப்பர் பிக்மெண்டேஷன், பித்தம் தொடர்பான பிரச்சனைகள், ஸ்டாமினா இல்லாமல் இருக்கிறது, ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா நிறைய பேருக்கு இன்டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கும், உடல் எடை குறைஞ்சிக்கிட்டே வரும். சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். சருமம் பொலிவாக இருப்பதற்கு என்னென்ன செய்யலாம்? நிறைய ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணுறோம், காஸ்மெட்டிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம். இதில் பொதுவாக முகத்தில் ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள் என்ன பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு மெலஸ்மா அப்படின்ற பிரச்சனை இருக்கும். இந்த மங்கு பிரச்சனை தான் நிறைய பேருக்கு இது என்னால் க்யூர் பண்ணவே முடியலங்க, எவ்வளோ க்ரீம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கிறவங்களுக்கு, நம்ம உடலில் டாக்ஸின்ஸ் அதிகமாக இருக்கக்கூடியவங்களுக்கு, ரத்தத்தில் அதிகமான கழிவுகள் சேர்ந்து இருந்துச்சுன்னா முகத்தில் மங்கு ஏற்படுது. அதுவும் ஒரு சிலருக்கு ஸ்கின் ரொம்ப விரிங்கிள்ஸ் இருக்கும், சுருக்கங்கள் ஏற்பட்டிருக்கும். ஸோ ஒரு 35 வயதில் இருக்கிறவங்களுக்கே பார்க்கும்போது என்ன ஒரு 45 இயர்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கீங்க. ஸோ இது ஆண்களுக்கும் ஏற்படுது, பெண்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். இந்த முகத்தில் நிறைய டார்க் பேச்சஸ் இருக்கிற மாதிரி இருக்கும், டெட் செல்ஸ் முகத்தில் படிய ஆரம்பித்து, ஸோ நார்மலாக நிறைய பேருக்கு பார்த்தோம்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். டெட் செல்ஸ் முகத்தில் படிய படிய நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். அதாவது பார்க்குறதுக்கே ஓகே, முன்னாடி ஒரு 6 மாதம் முன்னாடி கூட நல்லா இருந்துச்சு, ஸ்கின் கிளியராக இருந்தது, இப்போ இந்த மாதிரி சருமத்தில் ஒரு பொலிவு இல்லாமல் முகம் ரொம்ப டல்லாக இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீல் நிறைய பேருக்கு இருக்கும். ஒரு சிலர் வெளியில் போயிட்டு வரும், ஸோ வெளியிலே தான் எனக்கு ஒர்க்குங்க. ஸோ அந்த பொல்யூஷனில் எக்ஸ்போஸ் ஆகும்போது ஸ்கின் ரொம்ப டேமேஜ் ஆகுது, டல் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்தாலும், தைராய்டு தொடர்பான பிரச்சனைகள் இருந்தாலும் முகத்தில் இந்த மாதிரியான நமக்கு சரும பிரச்சனைகள் ஏற்படுது. இதை சரி செய்வதற்கு நம்ம என்ன பண்ணலாம்? முகத்தில் இதெல்லாம் அப்ளை பண்ணால் கிளியர் ஸ்கின் நமக்கு கிடைக்குமா? இல்லை உடல் முழுவதுமே எனக்கு இந்த பிரச்சனை இருக்குங்கன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. என்னென்னா, தோல் ரொம்ப சுருக்கம் ஏற்பட்ட மாதிரி இருக்குது, அங்கங்கே கருமை நிற புள்ளிகள் வருது. சிலருக்கு என்னென்னா ஸ்கின்ல ரொம்ப ஹீட் ஆகிட்டு ஹீட் பாயில்ஸ்ன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி சின்ன சின்ன கட்டிகள் ஏற்பட்டு நம்ம ரொம்ப அரிப்பு ஏற்படுதுன்னு சொல்லுவாங்க. அந்த அரிப்பை சரி செய்கிறதுக்கு சின்னதாக ஒரு டாட் மாதிரி இருக்கும், ரொம்ப அரிக்குது. அதுக்கப்புறம் அது ரொம்ப ஒரு மாதிரி ஹைப்பர் பிக்மெண்டேஷன், கருமை நேரத்தில் அப்படியே ஒரு பிக்மெண்டேஷன் இருக்குங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி முகத்திலும் கழுத்து முதுகு பகுதியிலும் நிறைய பேருக்கு ஏற்படுது. ஸோ உடல் முழுவதுமே பார்த்தோம்னா நார்மலாக ஒரு இச்சிங், அர்டிகேரியல் ரேஷஸ் அப்படின்னு சொல்லுவோம், அர்டிகேரியா அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகளும் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ இதை நம்ம சரி செய்கிறதுக்கு பேசிக்காக என்ன பண்ணலான்னா, பிளட் பியூரிஃபையர் ரொம்ப ரொம்ப சிறந்தது. ஸோ நேச்சுரலான பிளட் பியூரிஃபையர்லாம் எடுக்கும் பொழுது நம்ம உடலில் சருமத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள், ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்தோம்னா பெஸ்ட்டாக ஒரு பிளட் பியூரிஃபையர் எடுக்கணும்னா இந்த ஒரே ஒரு பொருள் போதும், முகத்தில் இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகளையும் இது சரி செய்யுது. அதுதான் வாய்விடங்க சூரணம் அப்படின்னு சொல்கிறோம். குடல் பகுதியில் இருக்கக்கூடிய புழுக்களை வெளியேற்றவும், சருமத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், ஹைப்பர் பிக்மெண்டேஷன், இதை எல்லாமே தடுப்பதற்கு வாய்விடங்க சூரணம் பயன்படுது. இந்த வாய்விடங்க சூரணம் எதற்கெல்லாம் பயன்படுதுன்னா, தைராய்டு தொடர்பான பிரச்சனைகள், இர்ரெகுலர் பீரியட்ஸ், பிசிஓடி, வயிற்றுப்பகுதியில் நிறைய சின்ன சின்ன புழுக்கள் இருக்கும், வார்ம்ஸ் இன்ஃபெஸ்டேஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த புழுக்கள் வெளியேறுவதற்கும் நமக்கு வாய்விடங்க சூரணம் பயன்படுது. ஸோ இதை தினந்தோறும் காலை இரவு 3 கிராம் அளவுக்கு தேன் அல்லது தண்ணீரில் கலந்து கூட நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரோம். காலையில் உணவு எடுத்த பிறகு, இரவும் உணவு எடுத்த பிறகு தொடர்ந்து இதை சாப்பிட்டுக்கிட்டே வரணும். ஒரு 25லேருந்து 30 நாட்கள் பயன்படுத்தும் பொழுது நம்ம உடலில் ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும். அதற்கு அடுத்ததாக நம்ம ஃபேஸில் என்னங்க யூஸ் பண்ணலாம்? ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருக்குது அப்படின்னா ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணுறோன்னா அது கழுத்து மற்றும் கழுத்தை சுற்றியும் அதை அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் முக்கியமாக நம்ம கடல் பாசி பயன்படுது. ஸோ இந்த கடல் பாசி, ஸ்பைரலுனா
இதை அடிப்படையாக வைத்து இன்றைக்கி நிறைய மார்க்கெட்டில் வந்து நம்ம காஸ்மெட்டிக்ஸ் நிறைய பார்க்குறோம். ஸோ ஜெல் டைப்பில் கிடைக்குது, ஃபேஸ் பேக் நமக்கு கிடைக்குது, ஆயில் மாதிரி நமக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஸ்க்ரப்பர்ஸில் எல்லாமே இது வந்து ஆட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஸ்பைரலூனா பவுடர் நம்ம ஃபேஸில் மாஸ்க் மாதிரி அப்ளை பண்ணும்பொழுது முகத்தில் நிறைய மாற்றங்கள் கிடைக்கும். இது இன்டர்னலாகவும் நம்ம சாப்பிட்லாம், உள்ளுக்கும் இப்போ வந்து இது மாத்திரை வடிவிலும் நமக்கு கிடைக்குது. ஸோ இது உள்ளுக்கு சாப்பிடும்பொழுதும் நம்ம உடலுக்கு அதிகமான நன்மைகள் கிடைக்குது. பித்தம் தொடர்பான பிரச்சனைகள், ஸ்டாமினா இல்லாமல் இருக்கிறது, ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா நிறைய பேருக்கு இன்டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கும், உடல் எடை குறைச்சிக்கிட்டே வரும். இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்க ஸ்பைரலூனா டேப்லெட் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஃபேஸ்க்கு இதை எப்படிங்க பயன்படுத்தலாம் அப்படின்னா, இது வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்துகிட்டு இதனோட கஸ்தூரி மஞ்சள் சேர்த்துக்கணும், கோரைக்கிழங்கு பவுடர் சேர்த்துக்கணும். ஸோ இது ரெண்டுமே சேர்த்து நல்லா கலந்து எடுத்து வச்சுட்டு தினம்தோறும் இதை வந்து கொஞ்சமாக தயிர் மற்றும் இந்த ரோஸ் வாட்டர், ஸோ ரெண்டும் சேர்த்து இந்த பவுடரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி தினந்தோறும் இதை ஃபேஸில் அப்ளை பண்ணிகிட்டே வந்தோம்னா நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய பிம்பிள்ஸ், மெலஸ்மா, சின்ன சின்னதாக வரக்கூடிய வாட்ஸ், மருக்கள், ஸோ இது எல்லாமே மறைய ஆரம்பிக்கும். கழுத்தை சுற்றியும் கருமை நிறத்தில் இருக்குது, நிறைய வாட்ஸ் இருக்குது, கழுத்துலையுமே வந்து நிறைய மருக்கள் இருக்குது அப்படின்னாலும் டெய்லி ஃபேஸ் பேக் மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ நாளடைவில் அந்த டெட் செல்ஸ் எல்லாமே மறைய ஆரம்பித்து சருமம் நமக்கு பொலிவாக இருக்கும். ஸோ இந்த பதிவில் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.